ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஐ எம் மேக்ஸ் தியாகு. 12ஆம் வகுப்பு கணிதம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது 10வது சாப்டர், சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகள். மைனஸ் இ பவர் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் பை டிஒய் ப்ளஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஒய் மைனஸ் இ பவர் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு டிஎக்ஸ் பை டிஒய், இந்த உறுப்பை அப்படியே அந்தாண்ட கொண்டு போயிட்டோம்னா மைனஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். இந்த ப்ளஸ் உறுப்பு மைனஸ் உறுப்பு ஆகிடும். அடுத்து இந்த டிஒய் அந்த பக்கம் போனதுன்னா மேலே வந்துடும். டிஎக்ஸுங்கிறது ஆர்ஹெச்எஸ் வந்தால் கீழே வரும். அப்போ இங்கே ஒரு மைனஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை இந்த பக்கம் கொண்டு வந்தால் அது வகுத்தலில் வரும். மைனஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும் வகுத்தலில். மேலே என்ன இருக்குன்னா இங்கே இருக்கிறது ஒய் மைனஸ் இ பவர் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், இது மேலே இருக்குது. தனித்தனியாக பிரிச்சிருவோம். ஒய் பை மைனஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், அப்புறம் மைனஸு மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். இ பவர் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு டிஒய் பை டிஎக்ஸ். அதாவது dy by dx அப்படிங்கிறதோட மதிப்பு dy by dx அப்படிங்கிறது அப்படியே இருக்கட்டும். இந்த மைனஸ் ஒய் இருக்குல்ல, அப்படியே அந்த பக்கம் கொண்டு போனால் ப்ளஸ்ஸு ஒய் வகுத்தல் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். இது அங்கேயே தான் இருக்குது. இ பவர் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு வகுத்தல் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருங்கிறது அப்படியே இருக்குது. நல்லா கவனிச்சிங்க. மைனஸ் ஒய் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆர்ஹெச்எஸ் வர்றப்ப டிஒய் பை டிஎக்ஸ் ஏற்கனவே இருக்குது. இது அந்த பக்கம் வந்தால் என்ன ஆகிடும்னா குறி மாறிடும், ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் ஒய் பை இது அப்படியே தான் இருக்குது, அதனால் அதை அப்படியே எழுதிக்கிறோம். இப்போ இது எந்த வடிவத்தில் இருக்குது நமக்கு பார்த்தோன்னே தெரியுது. இது வந்து டிஒய் பை டிஎக்ஸு டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ஈக்குவல் டு க்யூங்கிற வடிவத்தில் இருக்குது. இப்போ இதுலேருந்து நம்ம பி வேல்யூ க்யூ வேல்யூ எழுதிக்கணும். பி ஈக்குவல் டு என்னென்னா ஒய்யை தவிர மீதி இருக்கிறது. ஒய்யை தவிர இங்கே மீதி என்ன இருக்குது, 1 பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருங்கிறது பி வேல்யூ. அப்போ க்யூ வேல்யூ என்னென்னா ஈக்குவல்ட்டுக்கு அந்தாண்ட இருக்கிறது அப்படியே இ பவர் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருங்கிறது க்யூவோட மதிப்பு. இப்போ எல்லாம் எழுதியாச்சு. பி மதிப்பு க்யூ மதிப்பு கண்டுபிடிச்சோன்னே நம்ம நேரடியாக என்ன செய்யணும், தொகையீட்டு காரணி கண்டுபிடிக்கிறோம். தொகையீட்டு காரணிங்கிறது என்னன்னா இ பவர் இன்டகரல் பிடிஎக்ஸ், இ பவர் இன்டகரல் பி அப்படிங்கிறதுக்கு பதிலாக 1 பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ இதோட மதிப்பு என்ன வரும்னு நினைக்கிறீங்க, இ பவர் 1 பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இ பவர் இன்டகரல் 1 பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு இ பவர் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னு வருது. இது தொகையீட்டு காரணி. இப்போ பொது தீர்வு என்ன அப்படின்னா ஒய் இன்ட்டு இ பவர் இன்டகரல் பிடிஎக்ஸ் ஈக்குவல் டு இன்டகரல் க்யூ இ பவர் இன்டகரல் பிடிஎக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இது ஃபார்முலா. இதில் அப்படியே எல்லாத்தையும் பிரதியிடுங்க. ஒய் இ பவர் இன்டகரல் பிடிஎக்ஸுக்கு மதிப்பு என்ன, இ பவர் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இன்டகரல் க்யூன்னு நம்ம என்னத்தை எடுத்துருக்குறோம், இதோருக்கு பாருங்கள், இ பவர் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அதை எழுதிடுவோம். க்யூக்கு பதிலாக இ பவர் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் வகுத்தல் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்புறம் இ பவர் இன்டகரல் பிடிஎக்ஸுக்கு பதிலாக மறுபடியும் ஒரு இ பவர் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், அப்புறமேலுக்கு கடைசியாக இந்த டிஎக்ஸ். எல்லாத்தையும் எழுதியாச்சு. இப்போ இதை மதிப்பு கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். பார்க்குறதுக்கு தான் கொஞ்சம் பயமாக இருக்கும், ஆனால் ஈஸியாக இருக்கும் கணக்கு. இதில் இ பவர் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இருக்குல்ல, இ பவர் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அதை நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம், டீன்னு எடுத்துப்போம். இ பவர் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு டி. அப்போ வகைப்படுத்தினா என்ன வரும் அப்படின்னா டிக்கு டிடி வந்துட போகுது.
இந்த பக்கம் என்ன வரும்னா இ பவர் எதை வகைப்படுத்தினாலும் இ பவர் அப்படியே வந்துடும். இ பவர் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படியே வந்துடும். இ பவர் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு இ பவர் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் தான், அதை எழுதியாச்சு. அடுத்தது அதில் வந்து அடுக்கில் இருக்குல்ல சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், அதுக்கு என்ன வகையிடல் வரும்னா 1/√1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ் இப்படி இருக்கும். இதை தான் நம்ம இந்த இடத்துல பிரதியிட போகிறோம். ஒய் இன்ட்டு இ பவர் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு சீக்குவல் டு இன்டகரல் இ பவர் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக என்னன்னு வச்சுக்க போகிறோம், இதுக்கு பதிலாக டி. அதனால் அது வந்து என்னென்ன ஆகிட போகுது, டீன்னு வந்துட போகுது. இது இந்த உறுப்புக்கு பதிலாக டி, இந்த உறுப்புக்கு பதிலாக டி போட்டுட்டோம். மிச்சம் என்ன இருக்குது, இ பவர் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு 1/√1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ், அதுதான் இங்கே இருக்குது. இ பவர் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு 1/√1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ், அதுக்கு பதிலாக என்ன எழுதலாம்னா டிடின்னு எழுதலாம். ரொம்ப சிம்பிளாக வந்துடும். சீக்குவல் டு இன்டகரல் டீக்கு என்ன வரப்போகுதுன்னா t²/2 ப்ளஸ் சி. டி அப்படிங்கிறத நம்ம என்னன்னு எடுத்துருக்குறோம், ஒரு தடவை அதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். டீங்கிறது நம்ம என்னன்னு எடுத்துட்டோம், இ பவர் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். அப்போ இ பவர் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், இ பவர் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் எதுக்கு பதிலாக, டீக்கு பதிலாக, இதனுடைய அடுக்கில் 2/2, அந்த 2 முன்னாடி எடுத்துக்கணும், 1/2 ப்ளஸ் சி. இந்த பக்கம் என்ன இருக்குன்னா ஒய் இன்ட்டு இ பவர் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், அவ்வளோதான். ஓகே.